நந்தினி. அத்தியாயம் 2. திருமலையோடு நான். ஏற்கனவே திருமலையை எனது தமையன் என உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருந்தாலும், இன்று அவனோடு நான் செய்த வாதம் எனது பிற்கால வாழ்வினை நிர்ணயிக்கப் போவதாக அமைந்தது என்பதால் அவனோடு தொடர்கிறேன். எனது வீட்டிற்குள் வாருங்கள். குந்தவை ஏற்படுத்திய அவமானத்தையே யோசித்து கொண்டு வீட்டின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தேன் நான். மனம் முழுவதும் ரணமாகி போய் கிடந்தது. எத்தனை தந்திரமாக என்னை கேவலப்படுத்திவிட்டாள்! இளவரசி என்றால் எவரை வேண்டுமானாலும் இழிவுபடுத்தும் உரிமை பெற்றவளா என்ன? அவளைப் போல நானும் ஒரு பெண்தானே. என் வயதுதானே இருக்கும் அவளுக்கும். நான் படிக்கல்லாகவே இருந்துவிட்டு போகிறேன். அதில் ஏறித்தானே இறைவனின் உருவத்தை காண முடியும். எனக்குள் பொங்கிக் கொண்டிருந்தேன் நான். எங்கேயோ போய்விட்டு வந்த தமையன் திருமலை என்னை கவனித்தான். என் முகம் பார்த்தே மனம் படிக்கும் ஆற்றல் கொண்டவன் அவன். அவன் பார்க்காது இருக்கும்படி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டேன் நான். என்றாலும் அவன் விடுவதாக இல்லை. என்ன ஆயிற்று எங்கள் வீட்டு இளவரசிக்கு? எப்போதும் அண்ணா என்று ஆசையோடு அழைத்து கொண்டு ஓடிவரும் என் அருமை தங்கைக்கு என்னவாயிற்றோ இன்று என்று தலையினை கோதியபடி அருகில் வந்து அமர்ந்தான் திருமலை. அவன் கூறிய இளவரசி என்ற வார்த்தை வேறு உள்ளுக்குள் எரிய தொடங்கியது எனக்கு. என்னம்மா ஆயிற்று உனக்கு? என்மேல் ஏதேனும் கோபமா என்ன? அப்பா ஏதாவது சொல்லிவிட்டாரா? அன்போடு கேட்டான் திருமலை. இதுவரை எதுவும் ஆகவில்லையே என்ற கவலைதான் எனக்கு என எனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டேன் நான். புரியும்படி சொன்னால்தானே புரியும் தங்காய். நான் கேட்பதற்கு நேரடியாக பதில் சொல்வாயா அண்ணா? கேட்க ஆரம்பித்தேன் நான். எனக்குள் இருக்கும் கேள்விகளுக்கான பதில்கள் தேவை. அதனை இவனை தவிர யாராலும் அளிக்க முடியாது என்ற உள்ளுக்குள் உறுதியாக நம்பினேன் நான். என்ன பதில் சொல்ல வேண்டும் நான்? கேட்டான் தமையன். நான் இளவரசியாக வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல் அண்ணா என்று கேட்ட என்னை பார்த்து சிரித்தான் என் தமையன். ஏற்கனவே நீ இந்த வீட்டிற்கு இளவரசி தானே தாயே என்றான். அது தெரியும், வீட்டிற்கல்ல, ஒரு நாட்டிற்கு இளவரசியாக வேண்டும் நான், அதற்கு ஒரு வழி சொல் என்றேன் நான் விடாப்பிடியாக. அப்படியெல்லாம் ஆக முடியாதம்மா. இளவரசி எனில் அரச குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் தாயே என்றான் தமையன். நான் முகம் சுண்டி போனேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இளவரசியாக வேண்டும், அவ்வளவுதான் வேகமாக கூறினேன். அதிருக்கட்டும், என்ன திடீரென இளவரசியாக வேண்டிய கட்டாயம் உனக்கு? சிரித்தபடியே கேட்டான் திருமலை. சரியாக அந்த நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்தார் என் வளர்ப்பு தந்தையான பட்டர். அவருக்கு திருமலை அண்ணன் கூறியது கேட்டிருக்கும் போல தெரிகிறது. அது அவரது பதிலிலேயே தெரிந்தது. அது ஒன்றுமில்லையப்பா. காலை தோட்டத்தில் நம் இளவரசியை பார்த்தாள் நந்தினி. அது முதல் இளவரசியாகும் ஆசை வந்துவிட்டது போல தெரிகிறது என்றார் அவரும் புன்னகையோடு. உள் நுழைந்த அவரின் கையில் இருந்த பூக்கூடையை தன் கையில் வாங்கினான் அண்ணன். கை கால் கழுவ வீட்டின் பின்புறம் சென்றார் அவர். திருமலை கொண்டு வந்த பூக்கூடையில் இருந்த அந்தி நேரத்தில் மலரும் மல்லிகை மலர்களின் வாசம் வீட்டை நிறைத்தது. கூடையை ஒரு ஓரமாக வைத்து அதன் மேல் ஒரு வெண் துணி போர்த்திவிட்டு அதன் மேல் குளிர்ந்த நீர் தெளித்துவிட்டு திரும்பிய அண்ணனை அழைத்தேன். அண்ணா, நான் கேட்டதற்கு நீ பதிலே கூறவில்லையே? சத்தமாக கேட்டேன். இளவரசி தேவியாரை பார்த்தாயா நீ? அதனால்தான் இந்த ஆசையா உனக்கு என்றான் அவன். என்ன இளவரசி தேவியார் என்று மரியாதை? உன்னை விட சின்ன பெண்தானே அவள். பெயர் கூட ஏதோ குந்தவை என்கிறார்கள். அதை சொல்லியே கூற வேண்டியதுதானே? கோபமாக கேட்டேன் நான். தப்பு தாயே, இதுபோல் பேசக்கூடாது. இளவரசி தேவியாரை பெயர் சொல்லி குறிப்பிடவும் கூடாது. விளையாட்டாக கூட என்னிடம் பேசியது போல வேறு எவரோடும் பேசிவிடாதே என்றான் அண்ணன். அதில் ஒரு எச்சரிக்கை தெரிந்தது எனக்கு. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். நமது அப்பா கூட அத்தனை பவ்யம் காட்டுகிறார் அவளிடத்தில். எனக்கு பிடிக்கவில்லை இதெல்லாம் என்றேன். ஏனென்றால் அவர்கள் அரச குடும்பத்தினர், நமக்கு படியளப்பவர்கள், இந்த நாட்டினை ஆள்பவர்கள். நாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றான் அண்ணன். இம்முறை அவனது வார்த்தைகளில் வேகம் தெரிந்தது. அதற்காக அவர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டுமா நாம்? அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டுமா? பார்த்த இடத்திலெல்லாம் வணங்க வேண்டுமா? வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சேவை செய்தே காலத்தை கழிக்க வேண்டுமா நாம்? என் வார்த்தைகளில் அப்போது தெரிந்த ஆவேசம் கண்டு சற்று மிரண்டுதான் போனான் என் அண்ணன். அடிமைப்பட்டு என்ற வார்த்தை பிரயோகமே தவறு நந்தினி. நம்மை இது நாள் வரை பாதுகாத்து வளர்த்து வருபவர் நம் தந்தைதானே. அவருடைய பேச்சிற்கு கட்டுப்படுகிறோம் தானே நாம். அதற்காக அவரிடம் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று எண்ணுவது சரியாகுமா சொல்?
அது நமக்கான கடமை அல்லவா? நம் மன்னரும் இந்த நாட்டிற்கே தந்தை போன்றவர்தான். அவர் நம்மை எதிரிகளிடமிருந்து காக்கிறார், நம்மை பாதுகாத்து வளர்க்கிறார். அதனால் அவருக்கான பணிகளை, அவர் கூறும் வேலைகளை செய்வது நமது கடமை என்றுதானே ஆகும் என்றான் தமையன். அது வேறு இது வேறு அண்ணா. சரி, அதை விடு. நான் இளவரசியாக வேண்டும். அதற்கொரு வழி சொல் இப்போது என்றேன் நான். என் வேதனை என்ன என்பதை அண்ணனால் புரிந்து கொள்ள முடியாது என்பது எனக்கு புரிந்து போனது. என்ன விளையாடுகிறாயா நீ? நான் தான் முன்பே சொன்னேனே உன்னிடம், அரச குலத்தில் பிறந்தால் ஒழிய வேறு எவரும் இளவரசியாக முடியாது என்று. அரச குலத்தில் பிறக்காதவர் எவருமே இதுவரை இளவரசி ஆனதே இல்லையா? ஏதாவது ஒரு வழி கூடவா இல்லை? அரச வாழ்வு நம் போன்றவர்களுக்கு எட்டா கனிதானா? என் வார்த்தைகளில் தொனித்த வேதனையை கவனித்து விட்டான் அண்ணன். மெல்ல அருகில் வந்தான். என்ன ஆயிற்றம்மா உனக்கு? ஏன் இதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறாய்? இல்லாத ஊருக்கு வழி கேட்டால் நான் எப்படி சொல்வது தாயே? பொறுமையாக கேட்டான் அவன். அதெல்லாம் தெரியாதண்ணா. அரச குடும்பத்தில் நானும் ஒருத்தியாக வேண்டும், அதற்குத்தான் கேட்கிறேன் என நான் கூற சட்டென முகம் மலர்ந்தான் அண்ணன். இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் உண்டு தாயே. இளவரசியாக உன்னால் முடியாது, ஆனால் அரசியாக இயலும். எவராவது ஒரு அரசனோ இளவரசனோ உன்னை திருமணம் செய்து கொண்டால் நீயும் அரச குடும்பத்தில் ஒருத்தியாகலாம். ஆனால் அத்தனை எளிதாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இது. உன் போன்ற சிறு பெண்ணிடத்தில் இது பற்றி பேசக்கூடாது. நீ அடம் பிடித்ததால் கூறினேன், அவ்வளவுதான். இதையெல்லாம் போட்டு மனதை குழப்பிக் கொள்ளாதே. உன்னை ஆண்டாள் போல பார்க்க ஆசைப்படுகிறோம் நாங்கள். உலகிற்கே அரசியானவள் ஆண்டாள். அதை விட்டு அரசு விவகாரங்களில் நுழைந்து இருக்கும் அமைதியையும் கெடுத்து கொள்ளாதே தாயே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. இரவு பூசைகளுக்கு ஏற்பாடுகள் செய்தாக வேண்டும். என்னை விடு என்ற திருமலை வீட்டின் பூஜை அறைக்குள் நுழைந்து கொண்டான். அப்போது தோட்டத்திலிருந்து வீட்டிற்குள் நுழைந்தார் தந்தை. என்னம்மா நந்தினி, இன்னும் இளவரசி கனவில்தான் இருக்கிறாயா என்ன? நீர் கூட கொண்டு வந்து தரவில்லையே எனக்கு இன்று? எப்போதும் நான் திரும்பி வருவதற்கு முன்பே செம்போடு காத்திருப்பாயே கேட்டார் தந்தை. நான் மறந்த விஷயம் அப்போதுதான் எனக்கு உரைத்தது. ஓடிச் சென்று செம்பில் நீர் கொண்டு வந்து கொடுத்தேன் அவரிடத்தில். வாங்கி குடித்துவிட்டு செம்பை நீட்டினார் அவரும். அப்பா, ஒரு ஐயம் எனக்கு. ஒரு நாட்டில் அதிகாரம் யாருக்கு அதிகம், அரசிக்கா இளவரசிக்கா கேட்டேன் நான். இதில் என்னம்மா ஐயம்? அரசிதான் முதன்மையானவர், அரசருக்கு அடுத்த முழு அதிகாரம் படைத்தவர். அரசர் இல்லாத நேரங்களில் முடிவெடுக்கும் அதிகாரம் கூட அரசியாருக்கு உண்டு. பட்டத்து அரசி என்பவர் அரசருக்கு நிகரானவர்தான். அரசவையில் எவராயினும், இளவரசன் இளவரசியாயினும் அவரது பேச்சிற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்றார் என்னை வளர்த்த தந்தை. எனக்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பித்தன. குந்தவை வெறும் இளவரசிதானே. நான் அரசியாகிவிட்டால் அந்த பிசாசு குந்தவையும் எனக்கு கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும். என் உத்தரவுகளை வாய்ப்பொத்தி கேட்கத்தானே வேண்டும். நன்றி எம் இறைவனே, நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என எனக்கு காண்பித்ததற்கு மிக்க நன்றி. அந்த அகம்பாவம் பிடித்த குந்தவையை அடிபணிய வைக்க ஒரு வழி காண்பித்ததற்கு நன்றி. ஆனால் அத்தனைக்கும் தடையாக இருப்பது ஒரு விஷயம்தான், என் பிறப்பு. நான் யார் என்ற கேள்வி வரும்போதெல்லாம் பதில் தெரியாது குறுகி போகும் அந்த ஒரு தருணம்தான் மிக பெரிய தடையாக இருக்கிறது. முதலில் அதற்கு ஒரு விடை காண வேண்டும். அது தந்தையால் மட்டுமே இயலும். அப்பா, உங்களிடம் கேட்க ஒரு முக்கியமான கேள்வி உண்டு என்னிடம். கேட்கட்டுமா இப்போது? தயங்கி தயங்கி கேட்டேன் நான். ஒன்றென்னம்மா, 1000 கேள்விகள் கேட்கலாமே நீ என்னிடம். உன்னை யார் தடுப்பார் இங்கு? சிரித்தபடியே பதில் கொடுத்தார் பட்டர். அது தெரியும் அப்பா. ஆனால் இப்போது நான் கேட்கவிருப்பது அதற்கான பதிலும் உங்கள் ஒருவரால் மட்டுமே தர இயலும் அப்பா. அதுவும் உண்மையான பதில் தேவை என்றேன் நான் கலங்கியபடி. பீடிகை ரொம்ப பெரிதாக இருக்கிறதே அம்மா. சரி கேள், எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். நான் யாரப்பா? என் பெற்றோர் யார்? எந்த குலத்தில் பிறந்தவள் நான்? இது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? திருவரங்கத்தில் இருக்கும் வரை என் தாய் என்னை கவனித்து கொண்டேதான் இருந்தாள் எனதான் உணர்ந்ததாக அண்ணன் கூறினான். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அவரை? எப்போதாவது ஏதாவது பேசியிருக்கிறீர்களா? என் கண்களை பார்த்து நேரடியாக சொல்லுங்கள் அப்பா, ஏக்கமாக கேட்டேன் நான். உன்னிடம் மறைப்பதற்கு எதுவும் இல்லை தாயே. ஒரே ஒரு தடவை, அதுவும் திருவரங்கத்திலிருந்து உன்னை பழைய அறை அழைத்து கொண்டு வருவதற்கு முதல் நாள் இரவு நம் வீட்டு தோட்டத்தில் இருளான அந்த நேரத்தில் ஒரு பெண்மணியை கண்டேன்.
என் பக்கம் முகம் காட்டாது திரும்பி நின்றிருந்தாள் அவள். யாரம்மா நீ என்று கேட்டேன். உள்ளே விளையாடி கொண்டிருந்த 5 வயது குழந்தையான உன்னை நோக்கி கையை காட்டினாள் அவள். அதிலேயே புரிந்து கொண்டேன் அவள்தான் உன் தாய் என்று. அவளை கூட்டி போகிறாயா என கேட்டேன் நான். தலையசைத்து மறுத்தாள். என்னதான் தேவை என்றேன். உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி சைகையில்தான் காட்டினாள் என்னிடம். ஒரு வார்த்தை பேசவில்லை அவள். ஒருவேளை வாய் பேச இயலாதவளாக இருக்கலாம் என்று பட்டர் முடிக்கும் முன்பு, அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அழகாக இருந்தார்களா? முகம் பார்த்தீர்களா? யாரென்று இப்போது அடையாளம் காண முடியுமா? கேள்விகளை அடுக்கினேன் நான். இல்லை அம்மா, பார்க்க வாய்ப்பே இல்லை. இரவு நேர இருளில் எப்படி முகம் காண்பது? என்னை ஏன் விட்டுவிட்டு போனார்கள்? எப்போதாவது திரும்ப வருவார்களா? ஏதாவது சொல்வார்களா? பதட்டத்தால் என் வார்த்தைகள் நடுங்க ஆரம்பித்தன. இல்லை அம்மா, எதுவும் கூறவில்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் உன்னை காண வருவாள், இது நிச்சயம். இதை மட்டும் எப்படி இத்தனை உறுதியாக சொல்கிறீர்கள்? கோபத்தோடு கேட்டேன் நான். அவள் திரும்பி வரும் வரை உன்னை பத்திரமாக வளர்க்கச் சொல்லி சைகையில் என்னிடம் கூறினாள். அதை வைத்துதான் நான் கூறுகின்றேன் உறுதியாக என்றார் தந்தை. எப்போது எப்போது வருவார் மறுபடியும்? பரபரத்தேன் நான். 10 வருடங்கள் ஓடிவிட்டன. இதுவரை வரவில்லை மறுபடியும். ஆனால் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். என்னை பார்க்க அல்ல, உன்னை பார்க்க என்றார் தந்தை. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? கேட்டேன் நான். தெரிய வேண்டிய அவசியமில்லை என்பதால் நான் கூறவே இல்லை. எப்போதிருந்தாலும் உன் தாய் உன்னை வந்து அழைத்து செல்வாள். இது தெரியாததனால்தான் உன்னை ஆண்டாள் போல ஆக்கிவிட நினைக்கிறான் அவன். வைணவ மரபுகளில் ஊறிப்போன அவன் உன்னையும் கண்ணனின் பக்தியாக்கிவிட நினைக்கிறான். நீ என்னவென்றால் அரசியாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். விதியின் விளையாட்டு என்பது இதுதான் போலும் என்று கூறி விரக்தியாக சிரித்தார் தந்தை. அரசியா? நானா? அந்த ஆசைப்பட தகுதி உண்டா எனக்கு? எந்த ராஜகுமாரன் வந்து என்னை கைப்பிடித்து அரசியாக்கி கொள்ளப் போகிறான்? குலம் தெரியாது, பெற்றவர் எவரென தெரியாத என்னை அரசியாக்கி கொள்ள குருடன் கூட சம்மதிக்க மாட்டான் என்றேன் நான். எனது வார்த்தைகளின் வேதனை சுடர் தந்தையை தொட்டுவிட்டது போலும். உனக்கென்னம்மா குறை? உன் அழகு ஒன்று போதாதா? உலகின் அத்தனை ராஜகுமாரர்களையும் காலடியில் விழ வைக்க உன் அழகு மட்டுமே போதும் தாயே. பால்வடியும் அந்த முகம், எதிரே இருப்பவரின் நெஞ்சை ஊடுருவி இதயத்தை தொடும் அளவிற்கு மயக்கும் பார்வை கொண்ட அந்த மருண்டு நிற்கும் மான் விழிகள், அத்தனைக்கும் மேலான உனது புத்தி கூர்மை, எழிலான ஒயிலான உன் நடை, சட்டென முகபாவங்களை மாற்றிக்கொள்ளும் உன் இயல்பு என ஒவ்வொரு விஷயத்திலும் நீ ஒரு ராஜகுமாரிதான் அம்மா. சில சமயம் எனக்கும் தோன்றுவதுண்டு, உன்னை காணும் போதெல்லாம் நீயும் ஒரு அரச குலத்தில் உதித்தவள்தானோ என்ற ஐயம். இங்கு என் கையில் கிடைத்ததனால் உலகின் துன்பங்கள் அனைத்தையும் தேவையின்றி அனுபவிக்கிறாயோ என்ற வருத்தமும் மேலோங்கும் எனக்கு என்றார் தந்தை. எனக்குள் நெகிழ்ந்து போனேன் நான். நான் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் உங்களின் பெண்தான் என எந்த ஒரு இடத்திலும் உயர்த்தி கூறுவேன் அப்பா என்று அவரது கழுத்தை கட்டி கொண்டேன் நான். உள்ளுக்குள் ஒருவேளை நான் அரச குலத்தை சேர்ந்தவளாக இருந்தால் என்ற உற்சாகம் தரும் எண்ணமும் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. இரவு வெகு நேரம் ஆயிற்று. எனது கண்களை மூட குழப்பமான பல சிந்தனைகளுக்கிடையில் அல்லாடி கொண்டிருந்தேன். என்னை மறந்து கண் சொருகும் வேளையில் குந்தவையின் அந்த ஏளன சிரிப்பு கூடிய முகம் நினைவில் வந்து என்னை எரிய வைத்தது. நடுநிசியை தாண்டிய வேளையில் சற்று தலை உயர்த்தி பார்க்க தமையன் திருமலையின் அறையில் மெல்லியதாய் விளக்கொளி தெரிய அதில் 2 நிழல் உருவங்கள் கண்ணில் பட்டது. சத்தமின்றி ஏதோ பேச்சு குரல்கள் வேறு. சத்தமிடாமல் எழுந்து கதவின் அருகில் சென்று காதுகளை உன்னிப்பாக்கினேன். இப்போது அங்கிருந்து பேசுபவர்கள் எவர் என்பதும் என்ன பேசுகிறார்கள் என்பதும் கூட தெரிந்தது. நந்தினியை இனி ஆண்டாளாக நினைக்கவோ முயற்சிக்கவோ வேண்டாம் திருமலை. அவளது உள்ளுணர்வுகள் விழிக்க ஆரம்பித்து விட்டன என்ற குரல் தந்தையான பட்டருடையது என்பது தெரிந்தது. புரிகிறது தந்தையே, பெரியவளாகிவிட்டாள். பருவ வயதிற்குள் நுழைகிறாள். கனவுகளும் கற்பனைகளும் கண்மயக்கும் காலம்தான் இது. இப்போது எது கூறினாலும் தவறாகத்தான் போகுமப்பா என்றான் திருமலை. நான் அதை கூறவில்லை திருமலை. அவள் தான் யார் என்பதை தேடத் துவங்கிவிட்டாள். தான் என்னவாக வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டு செயல்படுகிறாள். இன்று இளவரசி குந்தவையை சந்தித்தது அவளுள் மிக பெரிய மாற்றத்தை உண்டு செய்திருக்கிறது போலும். ஆம் தந்தையே, இளவரசியாக கூடிய வழி என்ன என்று என்னை கேள்விகளால் துளைத்து எடுத்து விட்டாள். அது கூட பரவாயில்லை.
என்னிடம் அரசியாவதற்கான யோசனை கேட்கிறாள். அவளது நடவடிக்கைகளையும் நடை உடை பாவனைகளையும் சட்டென்று முடிவெடுத்தாலும் அதனை சரியாக்க எடுக்கும் முயற்சிகளும் அவள் சாதாரண பெண் அல்ல என்றே தோன்றுகிறது என்றார் தந்தை. அவள் யார் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் முடியவே இல்லையே தந்தையே, வேதனையோடு கூறினான் திருமலை. நிச்சயமாக அவள் ஒரு சத்திரிய வம்சத்தினள்தான் என்று எனக்கு படுகிறது என்ற தந்தையை ஆச்சரியமாக பார்த்தான் திருமலை. எப்படி சொல்கிறீர்கள் தந்தையே? வேகமாக கேட்டான். எதிரில் எவர் இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் தைரியம், நெஞ்சு நிமிர்த்தி பேசும் தோரணை, வார்த்தைகள் கூட உத்தரவுகளாக தெரியும் அளவிற்கு பிரயோகம் என அவளது செயல்கள் சத்திரியர்களை சார்ந்ததாகவே உள்ளது. பெண்மைக்குரிய மென்மையோடு இயல்பாகவே ஒரு முரட்டு குணம் உள்ளுக்குள் இருக்கிறது. எதுவாயினும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆழ்மன எண்ணம். இதையெல்லாம் அவளை தொடர்ந்து கவனித்தால் புரியும் என்றார் தந்தை. அதை கேட்டவுடன் எனக்குள் ஏதோ செய்தது. சிறு பெண்தானே தந்தையே, வளர வளர எல்லாம் சரியாகிவிடும் என்றான் திருமலை. ஆகாது, பிறவி குணம் மாறவே மாறாது. எங்கேயோ ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது அவளது பிறப்பில். அது தெரிய வரும்போது பல விஷயங்கள் விபரீதமாக முடிந்திருக்கும் என்றார் தந்தை. அவரது முகத்தில் ஏதோ ஒரு கலவரம் தெரிந்திருக்க வேண்டும். அதை கவனித்திருப்பான் போலும் தமையன். என்ன தந்தையே இப்படி சொல்கிறீர்கள் என்றான். காரணம் உண்டு திருமலை. ஒரு முறை நமது பிரம்மராயரின் பார்வையில் பட்டுவிட்டாள் நந்தினி. யார் இவள் என்று என்னை விசாரிக்க நானும் நடந்ததை கூறினேன். அவள் முகத்தையே நெடுநேரம் உற்று பார்த்த அவர், இவளை எக்காரணம் கொண்டும் அரச குலத்தாரோடு பழக விடாதே என்றார். என்ன காரணம் என்று கேட்கவும் எனக்கு தைரியமில்லை அப்போது. என்ன, நம் பிரம்மராயரா? சோழத்தின் முதலமைச்சர் அனிருத்தரா அவ்வாறு கூறினார்? 2 ஆண்டுகளாய் அவரோடு தான் இருக்கிறேன். என்னிடம் இதுநாள் வரை ஒரு முறை கூட இவளை பற்றி அவர் பேசியதே இல்லையே. அமைதி திருமலை. அனிருத்த பிரம்மராயரின் அந்தரங்க பணியாளன் நீ என்பது எவருக்குமே தெரியக்கூடாது. உன்னை வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார் அவர். காரணம் ஏதும் கேளாமல் அவர் கூறுவதை மட்டும் செய்தால் போதும். அவர் அழைத்தார் என்பதற்காக மட்டும்தான் திருவரங்கனின் அடிகளை விட்டு நீங்கி நான் பழையாறி வந்திருக்கிறேன் என்றார் தந்தை. புரிகிறது அப்பா. ஆனால் நந்தினியை பற்றி அவர் எதுவுமே என்னிடம் பேசியதில்லை. ஆனால் இவளை ஆண்டாள் போல எம்பெருமானின் சேவைக்காக ஆட்படுத்த நான் நினைத்ததற்கான காரணமே அவர்தான். இதை கேட்டு சற்று ஆழ்ந்து யோசித்தார் தந்தை. அவராக இதனை உன்னிடம் கூறினாரா திருமலை? நிச்சயம் ஏதேனும் ஒரு பெரிய காரியம் இருக்கும் அதற்கு என்றார் தந்தை. நேரடியாக கூறவில்லை, ஆனால் எனக்கான ஒரு கடமையாக இதனை குறிப்பிட்டார். வைணவ குலத்திற்கான மாபெரும் தொண்டு எனில் நம் காலத்திலும் ஒரு ஆண்டாளை உருவாக்கி காட்டுவதுதான் என அடிக்கடி கூறுவார் என் முன். நம் குலத்தின் மூத்தவர், அதிலும் மாபெரும் அதிகாரத்தில் இருப்பவர். அவரது எண்ணத்தினை நான் நிறைவேற்றி காட்ட வேண்டும் என முடிவெடுத்தேன். அதனாலேயே நந்தினியை இதற்காக தேர்வு செய்தேன் என்றான் திருமலை. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு தலையே சுழல ஆரம்பித்தது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் எவரெவரோ தீர்மானித்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அரச குலத்தாரோடு என்னை சேரவிட வேண்டாம் என்பதற்கும் ஆண்டாள் போல என்னை மாற்றி அமைக்க முயற்சித்ததற்கும் பின்னால் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை இவர்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? என் தந்தை எண்ணுவது போல நான் நிச்சயமாக அரச குலத்து பெண்தான். எந்த குலம்? சோழமா, பாண்டியமா, சேரமா, வேறு ஏதாவது சிற்றரசா? அது எதுவென வெளிப்பட்டால் பெரும் விளைவுகள் உண்டாகுமா? அதனால்தான் என்னை ஆண்டாள் எனும் பாதையில் திருப்பிவிட முயற்சியா? எனக்குள் கொதித்து கொண்டிருந்தேன் நான். ஆக பிரம்மராயருக்கு என்னை பற்றி, என் பிறப்பை பற்றி ஏதோ தெரிந்திருக்கிறது. அதனால்தான் என்னை ஒதுக்கி வைக்க பார்க்கிறார். அவரிடம் நேரடியாக எதுவும் கேட்க முடியாது. ஆனால் திருமலை அண்ணனை வைத்து மறைமுகமாக ஏதேனும் செய்து தெரிந்து கொள்ளலாம். இதனை விடக்கூடாது. அடியே குந்தவை, நானும் உன் போலத்தான் அரச குலத்தின் இளவரசி. யார் என்ன என்பதை விரைவில் தெரிந்து கொள்வேன். அதற்கு எத்தனை காலம் பிடிக்கும் என்பது தெரியாது. அதற்கு முன்பு எனக்கு வேறொரு முக்கியமான வேலை உள்ளது. உன்னுடைய பலம் உன் அதிகாரமும் பதவியும் என்றால் என்னுடைய பலம் எனது அழகும் நம்பிக்கையும். இவற்றை வைத்து முதலில் உனக்கு இணையாக உயர வேண்டும். என் பிறப்பின் ரகசியம் வெளிப்படும் வரை என்னால் இளவரசியாக முடியாது. ஆனால் அரசியாகலாம். என் தந்தையார் கூறியது போல ஒரு அரசகுமாரனை மணந்து கொண்டால் பட்டத்தரசி ஆகலாம். உன்னையே வணங்க வைக்கலாம். செய்வேன், இதை செய்வேன், இதற்காக எதையும் செய்வேன் என நான் முடிவெடுத்த வேளையில் சரி, இரவின் 2ஆம் ஜாமம் தாண்டிவிட்டது.
காலையில் எழ வேண்டும், இப்போது உறங்கலாம் என்று தந்தை எழுந்து வரும் சத்தம் கேட்க ஓசை இல்லாமல் போய் என்னுடைய இடத்திற்கு சென்று ஆழ்ந்து உறங்குவது போல படுத்துக்கொண்டேன். வெளியே வந்த தந்தை அருகே வந்து என்னை ஒருமுறை பார்த்துவிட்டு உறங்கச் சென்றார். கண்களை மூடினால் குந்தவை ஏளனமாக சிரித்தாள். இப்போது பதிலுக்கு நானும் சிரித்தேன். அடியே குந்தவை, தேவையில்லாமல் என்னை சீண்டி விட்டாய். அதுவும் நல்லதற்குத்தான். இலக்கே இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த எனக்கு அரசியாவதுதான் இலக்கு என அடையாளம் காண்பித்திருக்கிறாய் உன் அகம்பாவத்தால். நான் யார் என்பது பற்றிய கவலை இனி தேவையில்லை. என்றாவது ஒரு நாள் என்னை பெற்றவள் வருவாள், அப்போது தெரிந்து கொள்கிறேன். இப்போதைக்கு முக்கியம் நான் அரசியாக வேண்டும். அதற்கு ஒரு ராஜகுமாரன் வேண்டும். அதற்கென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி மட்டுமே இனி யோசிப்பேன். இதற்கு மேல் அண்ணனிடமோ தந்தையிடமோ இது பற்றி பேச முடியாது. நானே தான் யோசித்து வழி காண வேண்டும். நான் செய்வேன், செய்து காட்டுவேன். உன்னையும் என்னை வணங்க வைப்பேன் என்றெல்லாம் எனக்குள் முடிவெடுத்து கொண்டேன் நான். அதற்கான அரியதோர் வாய்ப்பு குந்தவையின் அன்பு தம்பியான அருள்மொழி மூலமே வரும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.